ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு டே இன் மை லைஃப். அதுல வந்து வெயிட் லாஸ், வெயிட் மெயின்டைனிங் டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸ் வந்து இருக்க போது சின்ன சின்ன விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சதை நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. அப்பதான் நீங்க வெயிட் லாஸ் பண்றதுக்கு, பொதுவாவே நம்மளோட லைஃப்க்கு சில விஷயங்கள் நம்ம சில பேருக்கு வந்து கத்துப்போம் இல்லையா? சோ அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை இந்த விளாக்ஸ்ல கண்டிப்பா நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஏதாவது ஒரு விதத்துல கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இன்ஸ்டா ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான். சில டவுட்ஸ் வந்து இருக்கு, அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு இது என்னன்னு பாத்தீங்கன்னா, அக்கா உங்களுக்கு ரொம்ப வேர்க்குது, இதை திறந்து விட்டுக்கோங்க அந்த கதவை அப்படின்னு சொன்னா நான் திறந்து விட்டுட்டேன். நேத்து அடிச்ச காத்துக்கு எல்லாம் திறந்து இருந்தோம்னா நானே பறந்துருப்பேன். அப்படி அடிச்சதுங்க பயங்கரமா. அப்புறம் மழை வந்துருச்சு. நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, மழை வராம இங்க ரொம்ப உஷ்ணமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். கொஞ்சம் நல்லா இருந்தது நேத்து. இப்ப அகைன் சூடு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுதான் இப்ப இன்னைக்கு திறந்துட்டேன். என்னன்னா ரோடு இப்படி பக்கத்துலயே இப்போ உங்களுக்கு இதுதான் ரோடுங்க. இது கண்டுட்டு இப்போ நான் பேசுறது இன்னும் நல்லா கேக்குமோ அவங்க பாக்குறது. இப்போ இந்த நெட் மாதிரி இருக்கிறனால நம்மள வந்து பார்த்தா கூட அந்த அளவுக்கு தெரியாது. சோ ஏதோ பேசிட்டு இருக்காங்க மாதிரி தெரியும். இப்போ இந்த விண்டோ நல்லா திறந்துருக்குமா, நம்ம என்ன பேசுறோம், நம்ம ஏதோ ஒண்ணு ஷூட் பண்றோம்ன்றது தெரியுமா, ஒரு மாதிரி ஷையா இருக்குதா. சோ அதனால மெதுவா பேசுறேன். இல்லைன்னா அந்த டோர் சாத்தி இருந்துச்சுன்னா நான் கத்தி பேசிட்டு இருப்பேன், ஒரு கேஷுவலா பேசுற மாதிரி. சோ அதனாலதான் இதை திறக்கிறதே கிடையாது. ஆனா திறந்ததுக்கு அப்புறம் உண்மையாவே நல்லா இருக்குது கொஞ்சம் எனக்கு. சோ இல்ல இவ்வளோ நுணுக்கமா பார்த்து சொல்றீங்க பாருங்களேன், அவ்வளோ உண்மையாவே சந்தோஷமா இருக்கு சிஸ்டர். தேங்க்யூ. சில விஷயங்கள் இத பண்ணா நமக்கு வந்து ஆகும்னு தெரியும். நம்ம மைண்டுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் வராது. யாராவது சொல்லும் போது வரும்ல. சொந்த மாதிரி நல்லா திறந்து விட்டுட்டேன். கொஞ்சம் நல்லா தெரியுது எனக்கு. எக்ஸாஸ்டும் போட்டு விட்டுட்டேன். சோ கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்குது சிஸ்டர். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, பத்மான்னு ஒரு சிஸ்டர், அவங்களோட அப்பா, அவங்களுக்கு வந்து 43 வயசு. அவங்களுக்கு இன்னைக்கு வந்து பர்த்டே. அவங்க பேரு சிவானுன்னு போட்டிருந்தது. அப்பா உங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நாங்கெல்லாம் வந்து வாழ்த்து சொல்றதுக்கு இல்ல, இருந்தாலும் ஏதோ சொல்லுவாங்களே, உங்ககிட்ட இருந்து எங்களுக்குதான் பிளெஸிங்ஸ் எல்லாமே வேணும். சோ நீங்க நீண்ட காலம் ரொம்ப சந்தோஷத்தோட ஆரோக்கியமா வாழணும்னு சொல்லிட்டு எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். சோ ரொம்ப சந்தோஷமா இருங்க. சோ அதுதான் இந்த வீடியோ பாக்குற நீங்களுமே வாழ்த்துக்கள் சொன்னீங்கன்னா அவங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. இந்த மாதிரி இவ்வளவு பெரியவங்களுக்கு நம்ம வாழ்த்து சொல்றோம் அப்படின்னு நினைக்கும் போது, இப்ப நீங்க இவ்வளவு பேருக்கு எல்லாருமே இங்க வந்து பாக்குறீங்க இல்லையா. சோ எல்லாருமே பிளஸ் பண்ணுங்க. அப்பா நல்லபடியா, அப்பா வந்து நல்ல ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப ஹாப்பியா இருங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க May 25 என்னோட பர்த்டேன்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு வந்து அபிராமின்னு சொல்லிட்டு அவங்க பேரு. May 25 தான் அவங்களுக்கு பர்த்டே. அபிராமின்னு ஐடியில போட்டுருந்துச்சு. அவங்கள நேம் அனுப்பல, ஐடியை வச்சுதான் சொல்றேன். அபிராமி சிஸ்டர், விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. சோ நீங்களுமே ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு நானுமே வந்து ஆண்டவனை வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ பாக்குற நீங்க எல்லாருமே அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொன்னீங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. கிட்டத்தட்ட இந்த மே மாசம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பர்த்டே பாக்குறேன் நானு. சோ நிறைய பேர் இந்த மே மந்த்ல பிறந்திருக்காங்க. சோ சூப்பர். அதுவும் நீங்க வந்து நம்ம 2 பேரும் சேம் பீச்ல இருக்கோம். அதனால சேம் டு யூ அப்படி சொல்ற மாதிரி ஆச்சு. நீங்க எனக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லுங்க, நான் உங்களுக்கு ஹாப்பி பர்த்டே சொல்ற மாதிரி. சோ எனக்கு என்னோட டேட் ஆஃப் பர்த் ரொம்ப பிடிக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா 25/5/95 என்னோட இயர். சோ அதனால பாருங்க எல்லாத்துலயுமே 5/5 வருதா. சோ என்னோட லக்கி நம்பர் 5ன்னு நான் நினைச்சுப்பேன் நானு. சோ அது சூப்பரா இருக்குல்ல. அதான். அதுக்கப்புறம் இந்த 2025 வரும்போது இப்போ எனக்கு வந்து ஸ்பெஷலா, நான் 95ல பிறந்திருந்தாலும் அதுக்கப்புறம் 2015 வந்திருக்கு. அதுல எல்லாம் நம்ம அந்த அளவுக்கு யூனிக்காலாம் யோசிக்கல. இப்ப யோசிக்கும் போது 2025 வருதா. அப்ப 25/5/2025 அது சூப்பரா இருக்கு இல்லையா. 2ம் 5மே அவ்வளவு தூரம் வந்திருக்கு அடிக்கடி. சோ இந்த பர்த்டே எனக்கு 30வது பர்த்டே. 30 வயசு டச் பண்றேன். சோ ஒரு ஸ்பெஷல் டேவா இருக்கு. எல்லாமே வந்து யூனிக்கா அந்த நம்பர் வந்து ஸ்பெஷலா இருக்கு. ரஜினிகாந்த் சாருக்கு வந்து 12 சொல்லிட்டு இருந்தது. 2012 வரும்போது ரொம்ப ஸ்பெஷலா வந்து செலிப்ரேட் பண்ணாங்க. என்னோட ஃப்ரெண்ட் தாரா, அவங்க அந்த பொண்ணுக்கும் அதே வந்து பர்த்டே இருக்குமா. அந்த 12/12 அப்படிங்கும்போது ரொம்ப சூப்பரா செலிப்ரேட் பண்ணாங்க. அது மாதிரி எனக்கு 25/5/2025 சோ ஸ்பெஷலா இருக்குது. சோ அதுதான், அது 30வது தொட்டுட்டோம், ஆன்டி ஆயிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க 65 kg அப்படியே இருக்கேன் சிஸ்டர், குறையவே இல்லை அப்படின்னு சொல்லுவீங்க.
சம்டைம் ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணிருக்கலாம். நான் எப்பவுமே திருப்பி திருப்பி அதுதான் நான் சொல்ல முடியும், வேற வழியே கிடையாது. அதுதான் ஏதாவது ஒரு சேஞ்சஸ். நிறைய பேர் டெய்லி ஒரு கமெண்ட் வர்றது இருக்கு, அதே வெயிட்ல ஸ்டக் ஆயிருக்குது, இல்லாட்டா பிளக்சுவேஷன் ஆகுது. அது வந்து நம்மளோட பாடி கண்ட்ரோல் ஏத்தல சம்டைம் அது ஆகதான் செய்யும். சோ கவலைப்படாதீங்க, நம்ம சரியா பண்றோமா அதை மட்டும் நீங்க வந்து நோக்கத்தோட பாருங்க. ஃபர்ஸ்ட் 5 கிலோ அந்த ஃபர்ஸ்ட் டக்குன்னு இறங்குற கிலோ வந்து டக்குன்னு இறங்குற மாதிரி இருக்கும், அடுத்தடுத்து கொஞ்சம் ஸ்லோவா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். சோ இதை பத்தியுமே நீங்க கவலைப்படாதீங்க, நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணணும், கன்சிஸ்டன்டா ஃபாலோ பண்ணணும்ன்ற மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இது 65ல இருந்தாலும் உங்களுக்கு இன்ச்சஸ்ல ஏதாவது ஒரு வேலை நடக்கும், நான் அது எப்பவுமே சொல்றதுதான். சரிங்களா? நான் வந்து மெயின்டைன்ல தான் சிஸ்டர் இருக்கேன். இப்போ நான் வந்து ஊருக்கு போறேன், கண்டிப்பா 1ல இருந்து 2 கிலோ எப்படி ஏறும். நான் வந்து அகைன் வீட்டுக்கு வந்தாலும் நீங்க 21 days வெயிட் லாஸ் சேலஞ்ச் வந்து பண்ண போறீங்க இல்லையா, நான் வந்து ரெடி, அந்த 2 கிலோவை குறைச்சிடணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. உண்மை அதுதான். ஊருக்கு போனோம்னா நமக்கு யாராவது ஏதோ ஒரு செஞ்சு கொடுக்க போற மாதிரி ஒரு செஞ்சு கொடுப்பாங்க, அதெல்லாம் இருக்குது நிறைய விஷயங்கள். சோ அதெல்லாம் சாப்பிடும்போது அந்த ஒரு நாளாம் பாத்தீங்கன்னா, இப்ப நீங்களாம் அங்கனுக்குள்ள பக்கத்துல இருந்து போய்க்கிறீங்க, அப்பப்ப போய்க்கிறீங்க, நாங்களாம் இயர்லி ஒன்ஸ் இந்த மாதிரிலாம் போறோமா, அதான் நம்மளாம் அன்கண்ட்ரோல்டு, என்ன கிடைக்குது அடிக்கிறது. காலைல போண்டா ஸ்டார்ட் ஆகுறது எம்டி ஸ்டமக்ல, இங்க வந்து இப்ப எம்டி ஸ்டமக்ல இது குடிக்கிற அது குடிக்கிற சொல்றல, ஊருக்கு போனா அது கிடைக்கே இல்ல, பல்ல வளர்க்கணும் டைரக்டா வந்து போண்டா. அதுக்கப்புறம் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஏதாவது ஒண்ணு, அதுவும் பாத்தீங்கன்னா டிஃபன் ஐட்டம் மாதிரி சாப்பிடுவோம் எல்லாம் சொல்ல முடியாது, கஞ்சி கருவாடு, கஞ்சி மீன் குழம்பு, அது ஊருக்கு போனா அது ஒரு இது இல்லையா, அந்த மனத்தோட இங்க என்னதான் பண்ணி சாப்பிட்டாலும் நம்ம ஊர்ல சாப்பிடும் போது அது ஒரு ரகங்க அது. சோ அந்த மாதிரி எல்லாம் சொல்றேன். சோ அது அன்கண்ட்ரோல்டா என்ன கிடைக்குதோ போட்டுக்கிட்டே இருப்போம், அதெல்லாம் இருக்கும். சோ அப்ப ஊருக்கு போகும்போதுதான் அது கிடைக்கும். சோ யாராவது ஒரு கையில இருந்து கிடைக்கும். நம்ம வந்து இங்க நம்மளா செஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்கோமா, அங்க போயில அது ஒரு உண்மையாவே சொல்றேன். இப்ப இங்க நிறைய விஷயங்கள்லாம் கிடைக்காதா, அங்க கிடைக்கும். அப்படிங்கும் போது அன்கண்ட்ரோல்டா இருப்போம் நம்ம. நான்லாம் உண்மையா சொல்றேன், ஊருக்கு போனேன்னா எதுவுமே இருக்க மாட்டேன், ரொம்ப நான் பாடுக ஃப்ரீயா இருப்பேன். சோ அது மாதிரிதான் நிறைய சிஸ்டர்ஸ் கண்டிப்பா, ஏன்னா அந்த 4 days நம்ம ஏன் மிஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே இருக்கும் கண்டிப்பா. சோ அதனால நீங்க அதெல்லாம் குறைச்சிக்கலாம். 21 days பண்ண போறோம் இல்லையா, சோ அதனால நான் கூட இப்ப சீட் பண்ணாலும் வந்து பசிக்குது இந்த வெயில்னாலயா இதெல்லாம் கரெக்டா சாப்பிட்றாங்க, சாப்பிடாம எல்லாம் இல்ல கிடையாது. சோ அது அதிகப்படியான அதெல்லாம் இல்ல. சோ அதுதான் சீட் பண்றது. டெய்லி இப்ப மெயின்டைன்ல இருந்தாலும் டெய்லியும் அங்க சீட் பண்ணிட்டு இருக்குது. நம்ம உடம்பே நம்ம வந்து பாத்துக்கணும்ல, என்னைக்காவது நமக்கு பிடிச்ச விஷயத்த சாப்பிட்டுட்டு அப்படி பண்ணிக்கணும். அதுக்காக டெய்லி நமக்கு பிடிச்சது சாப்பிட்டு நம்ம பாடியை வந்து டேமேஜ் பண்ணிக்க கூடாது. சோ அதான் முடிஞ்ச வரைக்கும் ஹெல்த்தியா கொண்டு போகணும். வெயிட் லாஸ் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அதே தான் சொல்லிட்டு இருக்கேன். சீக்கிரமா வந்து வெயிட் லாஸ் சேலஞ்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். சோ கவலைப்படாதீங்க, சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணிடலாம். 1 month இப்போ வந்து கொஞ்சம் நம்மளும் வந்து 50 days பண்ணோம் இல்லையா, கொஞ்சம் நமக்கு ஒரு கேப் வேணும், இல்லைன்னா அது டென்ஷனுங்க. அதே நோக்கி ஐயோ டெய்லி ஒரு ரெசிபிஸ் பண்ணணும், இதுக்காக பண்ணணும், எங்க வீட்டுக்காக நான் வந்து பண்ணணும், அதுக்கப்புறம் அந்த வீடியோ ஷூட் பண்ணணும், அதை எடிட் பண்ணணும், அப்படியே ஒரு போர்க்கிழமை. இப்போ கொஞ்சம் ஃப்ரீ, வீட்டுக்கும் எனக்கும் சேர்த்து செய்யறேனா, சோ அதனால கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கேனே தவிர மத்தபடி இல்ல. இப்ப கொஞ்சம் நிதானமா சமைக்கிறேன், அப்ப வந்து பரபரான்னு சமைக்கிற மாதிரி இருக்கும். சோ அதுதான் வித்தியாசமே தவிர வேற எந்த இதுவுமே கிடையாது. அதனால கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன். நமக்கு ஒரு கேப் விட்டு பண்ணும்போதுதான் நல்லா இருக்கும். சோ அதனால ஆல்ரெடி நான் வெயிட் லாஸ் பண்ணிட்டேன். அதான் நான் எப்பவுமே சொல்றது, நான் நெக்ஸ்ட் வெயிட் லாஸ் சேலஞ்ச் பண்றேன்னா உங்களுக்கு நல்ல அந்த மாதிரி ஐடியாஸ் எல்லாமே நான் கொடுக்குறேன். ஆனா நான் எக்ஸ்ட்ரா வீடியோக்கு பின்னாடி எனக்கு தேவையானது சில விஷயங்கள் பிடிச்சி நான் மெயின்டைன் தான் வந்து பண்ண போறேன். சரிங்களா? இதுக்கு மேல குறைச்சா நம்ம கன்றாவே ஆயிடுவோம். அது தேவாங்கு சொல்லுவாங்களா, அது மாதிரி இது இதெல்லாம் ரொம்ப ஒட்டி போய் வித்தியாசமா ஆயிடுவோம். நம்ம மூஞ்சியை நம்மளே பார்க்க முடியாது. நான் எப்பவுமே சொல்றதுதான். அதனால நம்ம வந்து கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கிறோம். அதனால உங்களுக்கான டிப்ஸ் சூப்பரா பெர்ஃபெக்ஷனா காலை பிரேக்ஃபாஸ்ட் அதெல்லாம் அப்படி ஒரு தடவை அப்படிதான் நான் வந்து பண்ணேன். இப்ப ஊருக்கு போயிட்டு வரல இப்ப அதிகமா இருந்துச்சு, இப்ப நம்ம வந்து குறைச்சாச்சு அதையுமே. சரி, அதனால நம்ம வந்து பண்ணிக்கலாம். கொஞ்சம் வெயிட் ஏறினா கூட சீனியர் சிட்டிசன் மாதிரி ஆயிடுறோங்க. அப்படி நம்மள வந்து நமக்கு வந்து அக்காவா இருக்கிறவங்க எல்லாம் நம்மள அக்கான்னு கூப்பிடுறது, இதெல்லாம் எல்லாருமே ஃபேஸ் பண்ணிருப்போம். கண்டிப்பா எல்லாருமே அது வந்து இருக்கும். சோ அந்த மாதிரி எல்லாம் நமக்கு வந்து இருக்கும். அதுக்கப்புறம் ஹெல்த் இஷ்யூஸ் வரும், கால் வலி, குறுக்கு வலிக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ரொம்ப சோம்பேறியா இருக்கும். இப்ப இந்த வெயிட் லாஸ்னால எவ்வளவு ஆக்டிவா எவ்வளவு விஷயங்கள் நம்ம வந்து பண்றோம். சோ அதெல்லாம் இருக்குது இல்லையா. சோ அதுதான் நிறைய சிஸ்டர்ஸ் கூட சொல்லியிருக்காங்க, இந்த ஒயிட் ரைஸ் உண்மையாவே நல்லா சோம்பேறியா இருக்குதுங்க. அது உண்மைதான். ஆனா கொஞ்சம் அந்த மில்லட்ஸ் எல்லாம் சாப்பிடும்போது அவ்வளவு கொஞ்சம் சாப்பிட்டாலும் ஃபில்லிங்காவும் இருக்கும், ஆக்டிவா இருக்கும். ஏன்னா நமக்கு தேவைப்படுறது நம்ம பாடிக்கு ஃபைபர், புரோட்டீன். ஃபைபரும் ரொம்ப முக்கியம், புரோட்டீனும் அதே மாதிரி முக்கியம். அதுதான் நம்ம வந்து மசில் வந்து ஸ்ட்ரென்த்தா நம்ம வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு. நிறைய பேர் பட்னி கிடந்தா இது பண்ணணும், மசில்ஸ் எல்லாமே வீக் ஆயிடும். ரொம்ப வீக் எப்படின்னா கம்மியா சாப்பிட்டு பட்டினியா கடந்துதான் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு
சோ அது கண்டிப்பா கூடவே கூடாது. நேத்து கூட என்னோட ஒரு ஃப்ரெண்டு ஒரு சிஸ்டர் பார்த்தேன். அப்ப கூட சொன்னாங்க, நான் சாப்பாடுல ரொம்பவே கம்மி பண்ணிட்டேன், ஆனா எனக்கு வந்து அது வந்து நல்லது கிடையாது. சாப்பாடை கம்மி பண்ண கூடாது, நல்லா சாப்பிடணும், அதை ஹெல்தியா அளவா கரெக்டா சாப்பிட்டே குறைக்கிறதா ஒரு ஹெல்தியான முறை. சோ அதுக்குதான் நான் எப்பவுமே சொல்றது. இந்த எக் டயட்டு, அப்புறம் பட்னியா கிடக்குறது, நான் ஒரு 3 வேலை இல்ல சிஸ்டர், நான் 2 வேலை தான் சாப்பிட்றேன், 1 வேலை தான் சாப்பிட்றேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றது. சோ இதெல்லாமே வேண்டாம். 3 வேளையும் கரெக்டான உணவை கரெக்டான அளவுல எடுத்துக்கிட்டாவே சூப்பரா வந்து குறைக்கலாம். அவ ஸ்கின் பளபளன்னு ஆயிரும், ஹேர் நல்லா growth ஆகும். எவ்வளவு விஷயங்கள் தெரியுமா நம்ம பாடியில வந்து நடக்கும், அவ்வளவு ஆக்டிவா இருக்கும். இந்த வெயிட் லாஸ் பண்ணவங்க நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, சிஸ்டர் நான் இப்ப வந்து நான் ஆக்டிவா இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அதுதான் வெயிட் லாஸ், அதோட மேஜிக் அதுதான். சரிங்களா? அதனால புரிஞ்சுக்கோங்க, தொடர்ந்து பண்ணுங்க. சரிங்களா? நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்றத ரிசல்ட் எல்லாம் பார்த்துட்டே ஒரு சிலர் எல்லாம் இருப்போம். எதுடா நமக்கு வந்து ஈஸியா இருக்கும் தேடிட்டே இருக்கும். கண்டிப்பா அப்படி தேடாதீங்க, ஹெல்தியா சாப்பிட்டு. இப்ப என்னோட ஃபுட் லிஸ்ட் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு, அப்போ ஐயோ டேஸ்டியா சாப்பிட்டுட்டே குறைக்கிற மாதிரி நிறைய பேர் வந்து யோசிக்கிறாங்க. அதெல்லாம் யோசிங்க. நல்லா ஃபிளைட் வந்து இறங்குதுங்க, சருப்புறம் போய்கிட்டே இருக்கும் ஃபிளைட்டு. அதான் சவுண்டு பாருங்க, எவ்வளவு சவுண்டு பாருங்க, பயங்கரமா காது கிழியுதுங்க. அந்த மாதிரி சவுண்டு வந்து இறங்கிக்கிட்டே இருக்கும் இங்க ஃபிளைட்டு. சோ அதான். சோ எனக்கு நான் இப்ப பேசிட்டு இருக்கும் போதே கால் வந்துருச்சு, ஹஸ்பண்ட் வர்ற டைம். சோ அதனால ஏதாவது வாங்கிட்டு வரவா, பால் வாங்கிட்டு வரவா, அதை கேட்கறதுக்காக. இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு இதுவே இல்லைங்க, மளிகை சாமான் நடப்பு இல்லைன்னா இந்த இது ஏதாவது வீட்டு சாமான் நடப்பு, இந்த வீட்டு சாமான் ஏதாவது வாங்கணும், அந்த திங்கிங் கூட தான் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த விஜய் படத்துல கூட இப்போ ஒரு மூவி வந்திருந்தது, ஸ்னேகா மேமும் நடிச்சிருந்தது. அவர் அந்த இதுல தொங்கிக்கிட்டே கேட்பாரு, என்னமா வேணும், உளுந்த பருப்பு வேணும், துவரம் பருப்பு அப்படின்னு நோட் பண்ணி எடுத்துட்டு இருப்பாங்களா, அந்த மாதிரி ஆயிப்போச்சு. அப்புறம் மேரேஜ் நிறைய பேர் என்னென்னமோ நடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம வந்து அந்த மளிகை சாமாக்குள்ளதான் ஓடிட்டு இருக்குது. சோ அப்படிதான் நமக்கு வர்ற முக்காவாசி காலு அதுவாதான் இருக்கும். என்ன பாத்திருக்கீங்களா? ஏதாவது தேவைன்னா போன் அடிப்போம், அவங்களும் ஏதாவது வேணுமான்னு கேட்கறதுக்கு அடிப்பாங்க. சோ அத மாதிரி போயிட்டு இருக்குங்க லைஃப். அதான் கால் பண்ணாங்களா, அதான் அவங்களுக்கு பேசிட்டு நான் உங்களுக்கு அப்புறம் திருப்பியும் ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, உங்க வீடியோ பார்க்கும்போது மட்டும்தான் வெயிட் லாஸ் பண்ணணும்னு தோணுது அப்படின்னு சொன்னாங்க ஒரு சிஸ்டர். அதாவது அவங்களோட ஐடி விஷ்ணுன்னு இருக்கும் எப்பவுமே. ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர், கேக்குறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இதை விட என்ன வேணும் சொல்லுங்க? இந்த மாதிரி ஒரு ஆள் இருந்தாலும் ஒரு 2-3, இப்போ ஒரு 10-15 பேர் கமெண்ட் டெய்லியும் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 50 பேர் கமெண்ட் பண்றீங்க. கமெண்ட் பண்ணாம என்னை பிடிச்சி பாக்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க, வீடியோ லைக் பண்றது மட்டும் இருப்பாங்க, நிறைய பேர் ஷேர் பண்றவங்க இருப்பாங்க. இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு யோசிச்சுக்கோங்களேன், டெய்லி ஒரு எனக்கு ஒரு 1000 வியூஸ் மேக்சிமம் போயிடும், டெய்லியும் கம்பல்சரி போயிடுதுன்னு வச்சுக்கோங்க 1000. அந்த 1000 பேர் எனக்கு வந்து தரமா இருக்கீங்க, எனக்கு பிடிச்சிருக்கீங்க, எனக்கு நெகட்டிவே இல்லாம இருக்கீங்க அப்படின்னு நினைக்கும் போது ஐ ஃபீல் ரொம்ப ப்ரௌடா நானே ஃபீல் பண்றேன். ஏன்னா இந்த சோசியல் மீடியால எவ்வளவோ பாக்குறவங்க, அதுல 1000 பேர் இருந்தாலும் எனக்காக உண்மையா பியூரா இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர். உங்களுக்கு இவ்வளவு தூரம் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கு உண்மையாவே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஏன்னா அவ்வளவு தூரம் எல்லாருமே ஒரு இதுல ஓடிட்டு இருக்கோம், அதுல வந்து நம்ம வந்து ஒரு விஷயம் பண்றோம். இப்ப எனக்கு இந்த யூடியூப்ல இவ்வளவு தூரம் பண்ணிட்டு இருக்கேன், ஏதாவது ஒரு சக்சஸ் நடக்குமா அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஆனா அதை நான் கிவ் அப் பண்ணல, இதனால ஒரு 4 பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டுதான் நிறைய தடவை டவுன் ஆயிருக்கேன் நானு. இதுல என்ன இருக்கு, இதுல இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாம இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது 1000 பேர் நமக்காக இருக்காங்கல்ல, அவங்களுக்காவது போடணும் அப்படின்னு தான் வந்து ஓடிட்டு இருக்கேன். என்னைக்காவது ஒரு நாள் நம்மளுக்கான உழைப்புக்கான பலன் வந்து கிடைக்கும். சோ அதுதான். அதுக்கப்புறம் நான் வந்து ரொம்ப நாள் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கமெண்ட் பண்றேன் சிஸ்டர், நான் வந்து ஜாப் ஜாயின் பண்ணிட்டேன், அதனால எனக்கு பண்ண முடியல. மெயின்டைன் பண்ணும் போதும் வந்து சுகர் வந்து அவாய்ட் பண்ணுமா, சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டதுங்க. அப்படி கிடையாது, அளவா எடுத்துக்கலாம். சரிங்களா? மேக்சிமம் நம்ம வந்து அரை சுகராவே எடுத்துக்கிறது, நம்ம மேக்சிமம் நீங்க வந்து சுகர் அவாய்ட் பண்ணிக்கிறது நம்ம ஹெல்த்துக்கு நல்லதுதான். ஆனா நீங்க மெயின்டைன்ல அளவா எடுத்துக்கலாம். சரிங்களா? அதை தான் வந்து சொல்ல வரேன். அதுக்கப்புறம் வந்து உங்களோட ட்ரெஸ் லிங்க் நேற்று போட்டிருந்த ட்ரெஸ்ஸோட லிங்க், அது வந்து ஃப்ரண்ட் ஓப்பனான்னு கேட்டது. ஓப்பன்லாம் கிடையாது, அது ஜிப் மாதிரி டிசைன் வச்சிருக்காங்க, அது ஓப்பன்லாம் கிடையாது. அது வந்து எவ்வளவு என்னன்னு கேட்டது. ட்ரெஸ்ஸோட லிங்க் எல்லாம் வேணுமா எனக்கு இன்ஸ்டாகிராம்ல வந்து மெசேஜ் பண்ணுங்க சிஸ்டர், கண்டிப்பா உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். அந்த மாதிரி நிறைய பேர் கேட்பாங்க, நான் ஷேர் பண்ணிருக்கேன். அப்புறம் வந்து கார்ப்ஸ், அதாவது கார்போஹைட்ரேட் வந்து இன்டேக் பண்ணலன்னா உடம்புக்கு எதுவும் ப்ராப்ளம் வராதா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலா நம்ம ஒரு சாப்பிட்ற வெஜிடபிள்ஸ்ல இருக்கட்டும், நம்ம எல்லா ஃபுட்லயுமே கொஞ்சம் கொஞ்சம் வந்து இருக்கும்.
கார்ப்ஸ் வந்து சுத்தமா எதுலயுமே இல்லாம இருக்காது, எல்லா விஷயத்திலயும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். அதுவே நமக்கு வந்து போதுமானது. ரைஸை ஏன் அவாய்ட் பண்ணணும்னு சொல்றேன்னா, ரைஸ்ல மோஸ்ட்லி இல்ல, முழுமையாவே கார்போஹைட்ரேட் மட்டும் தான் இருக்கு ஒயிட் ரைஸ்ல. சோ அதுக்காக தான் வந்து அவாய்ட் பண்ண சொல்றோம். அதுல வந்து ஃபைபர் இருந்துருச்சு. இப்ப நீங்க பிரவுன் ரைஸ் எடுத்துக்கிறீங்கன்னா, இந்த கேரளா ரைஸ் மட்டர் ரைஸ்ன்னு சொல்றோம்ல, அதுல ஃபைபர் இருக்கு. சோ அதை எடுத்துக்கலாம்னு சொல்றோம்ல. ஆனா நம்மளோட ஒயிட் ரைஸ்ல சுத்தமா பாலிஷ் பண்ணி எல்லாமே வருது, அதுல வந்து சுத்தமா வந்து கார்பு மட்டும்தான் இருக்குது, நமக்கு வந்து ஃபைபர் இல்ல. சோ அப்படின்றதுனாலதான் அதை வந்து அவாய்ட் பண்றோம். மத்தபடி நம்ம சாப்பிடுற எல்லா விஷயங்கள்லுமே இப்போ வந்து கோதுமையிலயா இருக்கட்டும், கோதுமையில வந்து பாத்தீங்கன்னா கார்பும் இருக்கு, ஃபைபரும் இருக்கு, அதனால எடுத்துக்கிறோம். சோ அதுதான் உங்களுக்கு கான்செப்ட், புரிஞ்சுக்கோங்க. மத்தபடி நம்ம வந்து கார்ப்ஸ் வந்து கம்மிலாம் பண்ணல, நமக்கு வந்து நிறைய விஷயத்துல நமக்கு கிடைச்சிட்டு தான் இருக்குது, அளவா போதுமான அளவு கிடைக்குது, அதிக அளவு தேவை கிடையாது. சோ அதுதான் வந்து இதோட ரீசன், சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து 8 மணிக்கு மேல, இப்ப நைட் டின்னர் வந்து 6:30 to 7 முடிச்சிடும் இல்லையா, அந்த 8 மணிக்கு மேல பசிக்குது சிஸ்டர் அப்படின்னு ஒரு சிஸ்டர் சொன்னாங்க. அது வந்து இருக்கும், ஆனா அதுக்கு ஏத்தப்ப நீங்க கரெக்டா புரோட்டீன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த பசி தன்மை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். அதுக்கு மேல தண்ணி நல்லா குடிங்க, சரிங்களா? புரோட்டீன்ல நைட் வந்து டின்னர்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து கிச்சன், உங்களோடது ஓன் ஹவுஸான்னு கேட்டிருந்தீங்க. என்னோடது வந்து ஓன் ஹவுஸ் எல்லாம் இல்ல. என்னோட மாமியார், என்னோட அம்மாச்சி இருக்காங்கல்ல, அவங்க வந்து எம்பிசில ஒர்க் பண்றாங்க. சோ அதுக்காக எங்களுக்கு குவார்டர்ஸ் கொடுத்திருக்காங்க. இது எங்களுக்கு எல்லாமே ஃப்ரீ தான். ஹிந்தி பேசுவீங்களான்னு கேட்டிருந்தீங்க. பேசுவேன், கொஞ்சம் கொஞ்சம் அடிச்சு விட்டுருவேன் நானு, ஆக்டிங்ல பேசிடுவேன் நானு. சோ அதான், அவங்க பேசுறது எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். நான் பேசுறது கொஞ்சம் திக்கி நம்ம தமிழ் தெரியாதவங்க திக்கி பேசினா எப்படி இருக்குமோ அதே மாதிரி பேசுவேன் நானு. காமெடியா இருக்கும். உங்களை வந்து நான் மீனா சேனல்ல இருந்து பார்த்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆமா சிஸ்டர், அவங்க எனக்கு தெரிஞ்சவங்க தான், அக்கா தான். சோ அதனால உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ அதான், சோ அவ்வளவுதாங்க. ஆல்மோஸ்ட் எல்லா கமெண்ட்டுக்குமே ரிப்ளை பண்ணியாச்சு. வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, அடுத்தடுத்த வீடியோ உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு பிறந்த நாள் அப்புறம் திருமண நாளுக்கான அனைவருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். சோ வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, வாங்க பார்க்கலாம். காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு, வாங்க. அதுக்கப்புறம் எம்டி ஸ்டமக்ல வெயிட் வந்து செக் பண்ணா நம்மளோட வெயிட் 58.85 வந்து இருக்கு. சூப்பர், இதுல மெயின்டைன் ஆயிட்டு இருக்குங்க, செம்மல்ல. அதுக்கப்புறமா வந்து வீட்டுல எல்லாருக்குமே வந்து இஞ்சி போட்டு பிளாக் டீ தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். கொஞ்சமா டீ தூள் தண்ணி, அதுக்கு இஞ்சி நல்லா தட்டி போட்டு நல்லா கொதிக்க வச்சு தேன் கலந்து எல்லாருமே வந்து குடிச்சோம். நேத்து மழை, சோ அதனால கொஞ்சம் ஹஸ்பண்ட் வந்து நனைஞ்சிட்டு வந்தாங்களா, சோ அதனால கொடுத்துடலாம் அப்படி நம்ம குடிச்சிடலாம்னு குடிச்சாச்சு. அதுக்கப்புறமா அரிசி களைஞ்சு வச்சுட்டு கொஞ்சம் கையை கட் பண்ணி வச்சுட்டேன். தக்காளி சாதம் மாதிரி ஹஸ்பண்ட் லஞ்ச் பாக்ஸ்க்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டு குக்கர்ல எண்ணெய் சூடு பண்ணிட்டு கடுகு சோம்பு வந்து பொரிய விட்டுட்டு பூண்டு தட்டி சேர்த்துட்டு அப்புறம் வந்து பச்சை மிளகாய் கருவேப்பிலை வெங்காயம்லாம் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா வந்து தக்காளி நிறைய சேர்த்து அதுல வந்து உப்பு சேர்த்து அதை வந்து வதக்கி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் அதுல வந்து மசாலாக்காக மஞ்சத்தூளும் வெறும் மிளகாய் தூள், அவ்வளவுதான். இந்த மசாலா தாங்க அவ்வளவு டேஸ்டா சிம்பிளா இருக்கும், சூப்பரா இருக்கும் தக்காளி சாதம். இதுதான் தக்காளி சாதம். நிறைய இந்த கரம் மசாலா சேர்த்து பண்றாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து தக்காளி சாதமே கிடையாது, அது குஸ்கான்னு கூட சொல்லலாம். சோ அதுக்கப்புறம் நல்ல சொல்ல அந்த மசாலா வதக்கிட்டு அரிசி தண்ணி போட்டுக்கிறேன். தண்ணி எல்லாம் ஊத்திட்டு அதுக்கப்புறம் உப்பு கொத்தமல்லி தல்லாம் தூவி கொஞ்சம் அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு சைடு வந்து பாலும் வந்து காய்ச்சி எடுத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சரி ஹஸ்பண்ட்க்கு வந்து வெள்ளரிக்காவும் கட் பண்ணி வச்சிடலாம் சொல்லிட்டு வெள்ளரிக்காய் வந்து கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் காலைல பிரேக்ஃபாஸ்ட்க்கு பிரெட் டோஸ்ட் தாங்க. இது வந்து கோதுமையில செஞ்ச பிரெட் தான், அதை நல்லா டோஸ்ட் பண்ணிட்டு இப்போ போல பட்டர் அப்ளை பண்ணி கொடுப்போம் இல்லையா. ஸோ அதுதான் காஃபி வந்து போட்டாச்சு. அம்மாச்சி சித்தி மாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே போட்டுட்டு அப்புறம் அம்மாச்சியுமே பிரெட் தான் வந்து இன்னைக்கு வந்து கொடுத்தேங்க பிரேக்ஃபாஸ்டா. அது கூட ஒரு மாம்பழத்தையும் கட் பண்ணி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறமா தக்காளி சாதம் பாருங்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. ஹஸ்பண்ட் ஒரு லஞ்ச் பாக்ஸ் கொடுத்துட்டு காலைல பிள்ளைங்களுக்கும் பிரேக்ஃபாஸ்டா கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பாருங்களேன் வெள்ளரிக்காய் எல்லாம் வச்சு பேக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் கழிச்சு வச்சுட்டு இங்க பாருங்க, நான் நேற்று காத்து அடிச்சு அடிக்கி எவ்வளோ டர்ட்டி ஆக்கி விட்டுட்டு போயிடுச்சு பாருங்க பயங்கரமா. சோ அதெல்லாமே கிளீன் பண்ணிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிறேன். நான் வந்து உளுந்தங்கஞ்சி தான் எடுத்துக்கிறேன். பால் கொஞ்சம் நாட்டு சக்கரை சேர்த்து குடிக்கலாம் போல இருந்தது. சோ உளுந்தங்கஞ்சி நல்லா வாசமா இருக்குல்ல, கருப்பு உளுந்தங்கஞ்சி அதான் எடுத்துருக்கேன். சோ அது வந்து பெரிய கப் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஆப்பிளும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். காலைல பிரேக்ஃபாஸ்ட் இந்த மாதிரி தான் எடுத்துக்கிட்டேன். நல்லா ஃபீலிங்கா சூப்பர் டேஸ்டியா இருந்தது. வெயிட் லாஸ்ல இருக்கும்போது உளுந்தங்கஞ்சி எல்லாம் வந்து சால்ட் போட்டு அந்த மாதிரி எடுத்துக்கோங்க, சரிங்களா? அதுக்கப்புறமா கையோட பாத்திரத்தை வந்து கழுவி போட்டுட்டு அதுக்கப்புறம் குளிச்சு ஃப்ரெஷ் அப் வந்து ஆயாச்சு. நெக்ஸ்ட் அடுத்தடுத்து வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். நல்லா வந்து முடிய ஏத்தி பிடிக்கங்க, என்னால முடியலைங்க வெயிலுக்கு. ஸோ இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் தான் எனக்கு வந்து கம்ஃபர்டபுளா இருக்கும். அதுக்கப்புறம் பால் காய்ச்சிட்டு அம்மாச்சிக்கு வந்து காஃபி போட்டு கொண்டு போய் வந்து கொடுத்துட்டு வந்துட்டேன் அப்போ ஒரு 11 மணி போல. அதுக்கப்புறமா சரி மிஷின்ல துணியையும் போட்டு விட்டுலான்னு சொல்லிட்டு துணியெல்லாம் அள்ளிட்டு போயிட்டு மேல மாடியில போட்டு விட்டுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் சரி
வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அரிசியை கலைஞ்சு எப்பவும் போல ஓய வச்சு விட்டுலாம் அப்படின்னு சொல்லி. இந்த அரிசி கொஞ்சம் டைம் எடுக்குதுங்க வேகிறதுக்கு, புதுசா வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ அதனால வச்சு விட்டாச்சு ஓலை. அதுக்கப்புறம் சரி மிஷின்ல போட்டிருந்த துணியும் ஆயிடுச்சு. ஸோ அதை கையோட காய போட்டோம்னா அது பாட்டு காஞ்சிட்டு இருக்கும், நம்ம வேலையை முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து காய போட்டுட்டு கீழே வந்துட்டு சமையலுக்கு எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் வந்து புடலங்காய் கூட்டு பண்றதுக்காக கடலைப்பருப்பு தான் எடுத்துருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணி சேர்த்துட்டு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, பூண்டு எல்லாமே சேர்த்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அதுல அப்புறம் மஞ்சத்தூள் போட்டு இதை வந்து குக்கர் வந்து ஒரு விசில் 2 விசில் அந்த மாதிரி விட்டு எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பு எப்படின்னு பாத்துக்கோங்க அதுக்கு ஏத்தாப்புல. அதுக்கப்புறம் எங்கிட்ட சோறு வந்து வெந்துருச்சு. அதை வந்து கையோட அதை வடிச்சு வச்சுட்டோம்னா நமக்கு வந்து சரியாயிடுன்னு சொல்லிட்டு அதை வடிச்சு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து குக்கரும் வந்து விசில் வந்து வர ஆரம்பிச்சிடுச்சு. இடையில வந்து புடலங்காயும் நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து புளிக்குழம்புக்கும் நான் வந்து வதக்கி விட்டுட்டு இருந்தேன். எப்பவும் போல கடாயில எண்ணெய் சூடு பண்ணிட்டு நம்ம வந்து வெந்தயம் வந்து பொறி விட்டுட்டு அதுல வந்து வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, பூண்டு அதெல்லாம் போட்டு வதக்கி விட்டுட்டு உருளைக்கிழங்கு சேர்த்து வதக்கி விட்டுருக்கேங்க. அதுக்கப்புறம் பருப்பு கிட்ட நல்லா குக்கர் ஓப்பன் பண்ண வெந்துருச்சு. அதுல இருந்து புடலங்காய், உப்பு சேர்த்து அதையும் வேக வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் உருளைக்கிழங்கு எதுக்கு போட்டோம்னா டக்குன்னு இந்த காரக்குழம்புல அது வந்து வேகணும் இல்லையா. அதுக்கப்புறம் முருங்கைக்காவும் கத்திரிக்காவும் சேர்த்து அதை வந்து வதக்கி விட்டுக்கிறேன். அப்போ ஒன்னா எல்லாமே வந்து கரெக்டா வெந்து வந்துடும். அதுக்காக தான். இடையில வந்து நான் நிறைய தண்ணி குடிச்சுக்கிறேங்க. வெயில் டயத்துல ரொம்ப நிறைய தண்ணி குடிங்க, நல்லா நல்லதுங்க ரொம்ப. அதுக்கப்புறம் காயெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல அரைச்சு குழம்பு மிளகாய் தூள் மட்டும் காரத்துக்கு ஏற்ப நல்லா சேர்த்து நல்லா கிளறி விட்டு வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா புளியை கரைச்சு ஊத்திடலாம். ஒரு சிம்பிள் தான். ஆல்ரெடி நான் எல்லாமே ஷேர் பண்ணிருக்கேன். இது மாதிரிதான் நாங்க வந்து புளிக்குழம்பு, காரக்குழம்புன்னு சொல்லிட்டு எல்லாமே பண்றது இப்படிதான். அதுக்கப்புறம் தேவையான உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். ஸோ அதை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அப்புறம் இங்கிட்டு கூட்டுக்கு வந்து நல்லா விரிச்சு போடலாங்க. ஸோ அதுக்கப்புறமா நான் வந்து இந்த புடலங்காவுக்கும் புடலங்காய் சேர்த்துட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா கடுகு, சீரகம், வரமிளகா, பெருங்காயத்தூள், பூண்டு தட்டி சேர்த்து நான் வந்து கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சு கொட்டி அப்புறமா கொத்தமல்லி தலையும் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இங்கிட்டும் புளிக்குழம்பு அந்த காரக்குழம்பு வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. காயெல்லாம் வெந்து நல்லா கொதிச்சு அதுலயும் கொத்தமல்லி தலை எடுத்து போட்டு அப்படியே அம்மாச்சிக்கு எல்லாமே வச்சு பேக் பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து லஞ்ச் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு பிள்ளைங்களுக்கு ஊட்டி விட்டுட்டு நானும் வந்து பாத்தீங்கன்னா சாதம் அந்த காரக்குழம்பு வச்சு அதுக்கப்புறமா காயெல்லாம் நிறைய அள்ளி வச்சு புடலங்காய் கூட்டு வச்சு சூப்பரா வந்து சாப்பிட்டாச்சுங்க. அதுக்கப்புறமா கையோட பாத்திரத்தை எல்லாம் கழுவி வந்து போட்டுட்டேன். அதுக்கப்புறம் துணி எல்லாம் காய்ஞ்சிடுச்சு. ஸோ அதை எடுத்துட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு மாடியில போயிட்டு சாப்பிட்டுட்டு பாத்திரம் விளக்கிட்டு எடுத்துட்டு வந்துட்டேன். ஏன்னா சாப்பிட்டுட்டு எப்பவுமே தூங்கிடக்கூடாது, மதியம் தூங்குறது நல்லது கிடையாது. அப்புறம் 4 மணி ஆயிடுச்சுங்க. இடையில வீடியோ எடிட்டிங்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் தம்பி டியூஷன் கூட்டிட்டு போய் விட்டுட்டு அப்புறமா அடுப்பையும் தொடச்சு விட்டுட்டேன். பால் காய்ச்சினேன், பால் வந்து சிந்திருச்சு. சாட்சிக்கு வந்து அப்புறம் காஃபி போடுறதுக்காக தான் வந்து காய்ச்சிட்டு இருந்தேன். அப்புறம் அதை தொடச்சு விட்டுட்டு நான் வந்து அவங்களுக்கும் காஃபி போட்டு கொடுத்துட்டு ஒரு பிளாக் காஃபி நான் வந்து போட்டு குடிச்சேன் ஈவினிங் டைம். அதுக்கப்புறம் தம்பிக்கு டியூஷன் முடிச்சு அப்புறம் வந்து கூட்டிட்டு வந்துட்டேன் நான். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா டின்னர் ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணும் இல்லையா. அதனால ஜன்னல்லாம் திறந்து விட்டுட்டு இன்ட்ரோடக்ஷன் வீடியோ எடுத்துட்டு அதை அந்த டவுட்ஸ்க்குலாம் ஆன்சர் பண்ணுவேன் அதெல்லாம் எடுத்துட்டு சரி அப்புறம் ரவையை வறுத்து உப்புமா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கூடு அந்த புளிக்குழம்பு எல்லாத்தையுமே நல்லா சூடு பண்ணிட்டோம்னா சூப்பரா ரெடி ஆயிடும். உப்புமாக்கு வந்து எப்பவுமே ஒரு சில சிஸ்டர் கேட்டாங்க எங்கெல்லாம் கொலம் வருதுன்னு, நல்லா வறுத்து பண்ணுங்களேன் சூப்பரா இருக்குங்க. எல்லாத்தையும் சூடு பண்ணிட்டு நானுமே ரவை உப்புமா அப்புறம் அந்த புளிக்குழம்பு அந்த இல்லையா கூட்டு எல்லாம் வச்சு சூப்பரா வந்து சாப்பிட்டேன். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி சாப்பிடும்போது செம்மையா இருக்கும். சூப்பரா வந்து சாப்பிட்டாச்சு. நல்லா ஜன்னலை திறந்து விட்டுட்டேன், அப்பதான் கொஞ்சம் காத்து நல்லா வந்தது. அதுக்கப்புறம் அடைச்சாச்சு. ஏன்னா எனி டைம் பார்த்துட்டு இருக்கணும் ஏதாவது நுழைஞ்சுமோ அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் இல்லையா, அது ஒரு மாதிரியாவே இருக்கும். அப்புறம் கையோட எல்லாருக்கும் சாப்பாடுலாம் கொடுத்துட்டு பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டுட்டு கடைசியா தண்ணி குடிச்சு தான் வந்து கம்ப்ளீட் பண்றேன். இன்னைக்கிட்டே எனக்கு வந்து இந்த மாதிரி தாங்க போச்சு. இந்த vlog கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான் நினைக்கிறேன். நாளைக்கு நல்லா பண்றோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயம் கண்டிப்பா ஷேர் பண்ணுவேன். சப்போர்ட் பண்ணுங்க. இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பொறுமையா பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய், நாளைக்கு பார்க்கலாம்.